என்னங்க எல்லாருமே ஓட்டு போட்டுட்டீங்க போல. 2026 தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு தற்போது தொடங்கி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. ஆனா நான் இன்னும் ஓட்டு போடல. நைட்டு நின்ன பஸ் விடிகிற வரைக்கும் ஒரே இடத்துல நின்றுச்சுன்னா நீங்க நம்புவீங்களா? சத்தியமா அப்படிதாங்க நடந்தது. நீங்க நம்ப மாட்டீங்க, நான் ஆதாரத்தோட காட்டுறேன். 4 மணி நேரம் ஆச்சு. 4 மணிக்கு வந்து இறங்கிருக்கிறோம். ஒரு பஸ் திருச்சி போல. இது எப்படி ஓட்டு போறது? எல்லாருமே கவர்மெண்ட் சைடுல இருந்து பஸ் கொடுக்கல, அதனால கிளாம்பக்கத்துல இருந்து நம்மளால ஊருக்கு போக முடியலன்னு தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் கரெக்ட் தான். ஏன்னா ஆற்காடு டிப்போல அவ்வளவு கவர்மெண்ட் பஸ் சும்மா தான் நிக்குது. பாருங்க, இது வந்து ஆற்காடு டிப்போ. இந்த இடத்துல கை காமிக்கிற பாருங்க, இந்த இடம் எல்லாமே ஃபுல்லாவே பஸ் இருக்கு. அதெல்லாம் இந்த லீவ் டைம் அதுக்கெல்லாம் எக்ஸ்ட்ரா விட வேண்டிய பஸ். சென்னையில கேளம்பாக்கத்துல கோயம்பேடுல பஸ் இல்லாம இருக்குது. ஆனா இவங்க பஸ் இவ்வளவு வச்சுக்கின்னு இங்கிருந்து அனுப்பாம எல்லாத்தையும் இந்த சைட்ல லாக் பண்ணி வச்சுக்கிறாங்க. அன்னைக்கு ஒர்க்கிங் டேன்னு நல்லாவே தெரியும். ஒர்க் பண்ற எம்ப்ளாயோ இல்ல காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்டோ அன்னைக்கு தான் வேலையை முடிச்சுட்டு ஊருக்கு கிளம்புவாங்கன்னு நல்லாவே தெரியும். அப்படி இருக்கும்போது எதுக்காக சிறப்பு பேருந்து விடல? பஸ் கிடைக்காம சிலரால ஓட்டு போட முடியல, ஓகே. ஆனா கரெக்டான டைம்ல பஸ்ஸை புக் பண்ணியும் என்னால ஏன் ஓட்டு போட முடியல? நாங்க கிளம்புன பஸ் கோயம்பேடுல இருந்து செங்கல்பட்டுக்கு வரதுக்கே இதுக்கு 16 மணி நேரம் ஆச்சு. இப்படி ஒரு டிராபிக் ஜாம் என் வாழ்க்கையில பார்த்ததும் இல்ல, இதுக்கப்புறம் பார்க்க போறதும் இல்ல. இதில் 84% நம்ம ஓட்டு வாங்கியிருக்கோம்னு நீங்கள் சந்தோஷப்பட்டாலும் அதில் தான் எனக்கு சந்தேகமே இருக்குது. ஏன்னா நான் கண்ணால் பார்த்தேன், அதை தான் நான் ஆதாரத்தோடு சொல்லணும்னு நினைக்கிறேன். நான் இங்கேருந்து கொடைக்கானல் ஓட்டு போட போகிறதுக்கு முன்னாடி நான் பஸ்ஸை புக் பண்ணிட்டேன். நார்மலாக போனேன்னா எனக்கு 700 900 தான் ஆகும். ஆனால் இந்த தடவை வந்து 2500 3000 வரைக்கும் டிக்கெட் போட்டு வச்சுருந்தாங்க. நான் அதுலேயே இருக்கிறதுல எவ்வளோ கம்மியான டிக்கெட் தேடும் போது தான் ஒரு 2300 ஒரு டிக்கெட் கிடச்சிது. அதை தான் புக் பண்ணேன். அந்த டிக்கெட்டை கூட நான் உங்களுக்கு காட்டுறேன். இதை நான் முன்னாடியே புக் பண்ணி வச்சுட்டேன். ஆக்சுவலாக 2300 அதிகம் தான். அதையே கவர்மெண்ட் வந்து கண்டிச்சிருந்துருக்கணும். ஏன்னா இவ்வளோ ரேட்டுன்றது வந்து சாமானியர்கள் வந்து போகவே முடியாது. நிறைய பேர் ஓட்டு போடாமல் இங்கேயே கூட தங்கிடுவாங்க. ஏன்னா இந்த ப்ரைஸோட அமௌண்ட் வந்து அவ்வளோ ஹெவியாக இருக்கிறதுனால. அதை ஏன் கண்டுக்காமல் விட்டாங்கன்னு நடக்கிறத பார்க்குறப்ப தான் எனக்கே தெரிய ஆரம்பிச்சது சீரியஸாக. கரெக்டாக ஒரு 10:30 மணிக்கு கோயம்பேடில் பஸ்ஸு, 10:30 மணிக்கு பஸ்ஸு ஏறிட்டேன். இப்போ கோயம்பேடுலேருந்து பெருங்குளத்தூர் வந்து 28 கிலோமீட்ரு. நார்மலாக நம்ம ட்ராவல் பண்ணோன்னா எவ்வளோ நேரம் ஆகும்? ஒரு 48 நிமிஷம், ஒரு 1 மணி நேரம் ஆகும். ஆனால் நாங்கள் எவ்வளோ நேரம் தெரியுமா ட்ராவல் பண்ணோம்? 6 மணி நேரம். சரிங்க, எலெக்ஷன் டைம் அதுவுமா கவர்மெண்ட் சைடு இருந்து அவ்வளோ பஸ் விட்டுட்டு இவ்வளோ டிராஃபிக் ஆகியிருந்தா கூட சரி பரவாயில்லன்னு விட்டுறலாம். ஆனால் அங்கேயே ஆற்காடு போல் சும்மா தான் இருக்குது எல்லா வண்டியும். அப்படி இருக்கிறப்ப எப்படி இவ்வளோ டிராஃபிக் ஆச்சுன்னு யாராவது யோசிச்சிருக்கீங்களா? இங்க பாருங்க, இது வந்து ஆற்காடு டிப்போ. ஆற்காடு டிப்போல நான் பிரிட்ஜ் மேலே ஏறும்போது கீழே பார்த்தேன், அது பிரிட்ஜ் இருந்ததுனால பிரிட்ஜ் மேலே ஏறிட்டேன். இது ஃபுல்லாக பாருங்க, இந்த இடத்துல நான் கை காமிக்கிறேன் பாருங்க. இது இடம் எல்லாமே ஃபுல்லாகவே பஸ் இருக்கு. சென்னையில் கேளம்பாக்கத்தில் கோயம்பேடில் பஸ் இல்லாமல் இருக்குது. ஆனால் இவனுங்க பஸ் இவ்வளோ வச்சுக்கின்னு இங்கிருந்து அனுப்பாமல் எல்லாத்தையும் இந்த சைடில் லாக் பண்ணி வச்சுக்கிறாங்க. ஏன்னா இந்த சைடில் வந்து எதுவும் பிரச்சனை இல்லை, ஜனங்க போகிறது வர்றது. சென்னையில் மாதிரி பெரிய சிட்டியில் அவ்வளோ பிரச்சனை இருக்கிறதுனால அங்கே லாக் பண்ணால் ப்ராப்ளம் வரும்னு சொல்லிட்டு இங்கே தான் லாக் பண்ணி வச்சுக்கிறானுங்க. இது மாதிரி இந்த சைடில் இன்னும் டிப்போ இருக்குது. வேலூரில் 2 டிப்போ இருக்குது. அங்கே போனாலும் தெரியும் எவ்வளோ பஸ் லாக் பண்ணி வச்சுக்கிறாங்க பாருங்க. இத்தனை நாளாக நம்ம பொங்கல் தீபாவளின்னு ஊருக்கு போயிட்டு தானே இருந்திருக்கோம். அப்போ இதை விட கவர்மெண்ட் பஸ்ஸெல்லாம் அதிகமாக தானே விட்டுருந்துருக்காங்க. ஆனால் அப்போல்லாம் ஆகாத டிராஃபிக் இப்போ ஆகுதுன்னா அதுக்கு யார் காரணம் தெரியுமா? அதுக்கு மெயினாக ப்ளே பண்ணது யார் தெரியுமா? என் கண்ணால் பார்த்தேன், நீங்கள் நம்ப மாட்டீங்க, நான் ஆதாரத்தோடு காட்டுறேன். இந்த டிராஃபிக் ஆகுறதுக்கு மெயினான காரணம் யார் தெரியுமா? இந்த லாரி, ட்ரக்கு, அப்புறம் அந்த கேஸ் சிலிண்டர்லாம் ஏற்றிட்டு போகும் பார்த்தீங்களா, இந்த புல்லட் டேங்கரு, இந்த மாதிரி சில வெஹிக்கிள் தாங்க முக்கியமான காரணம். நான் இதுக்கு முன்னாடி நான் சென்னையிலேருந்து கொடைக்கானலுக்கு போயிருக்கேன். என் தீபாவளி பொங்கலில் கூட நான் இந்த அளவுக்கு லாரி, ட்ரக்லாம் நான் சத்தியமாக ரோட்டில் பார்த்ததே கிடையாது. ஆனால் நேற்று, அதாவது 22ஆம் தேதி அன்னைக்கு அந்த டிராஃபிக்கில் இருந்தவங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு லாரி, ட்ரக் இதெல்லாம் அவங்க பார்த்துருப்பாங்கன்னு. அந்த சுச்சுவேஷனில் இருந்தவங்களுக்கு தான் தெரியும். ஃபுல்லாக அவ்வளோ லாரிங்க. அதில் ஒரு லாரி டிரைவர் பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னார், போலீஸ்கார் வந்து ஏதோ 1000 ரூபா கொடுத்துட்டு ஏறி அதாவது பஸ்ஸை மறைச்சு அங்கங்கே டிராஃபிக் ஆகிற மாதிரி நின்று போங்கன்ற மாதிரி 1000 ரூபா கொடுத்ததா சொன்னார். சத்தியமாக நாங்கள் அதுக்கு முன்னாடி நம்மளை ஏதோ ஜாலிக்கு சொல்கிறாங்கன்ற மாதிரி நினச்சோம். ஆனால் எங்கள் பஸ்ஸுக்கு முன்னாடி நான் கண்ணார பார்க்கும்போது தான் எந்த அளவுக்கு வந்து அது நடந்திருக்குன்றது வந்து அப்புறம் தான் தெரிஞ்சது. ஒவ்வொரு இடத்துலையும் அது எந்த அளவுக்கு ப்ளே பண்ணியிருக்கு, அந்த ட்ரக்கு வந்து இந்த டிராஃபிக் ஆகுறதுக்கு வந்து எந்த அளவுக்கு ப்ளே பண்ணியிருக்கு அப்படின்றது வந்து போக தான் எங்களுக்கு அந்த விஷயம் தெரிஞ்சது. அங்கங்கே லாரினாலையும் சரி ட்ரக்குனாலையும் சரி டிராஃபிக் ஜாம் ஆகி நிற்கிது.
1/2 மணி நேரம் ஆகுது, 1 மணி நேரம் ஆகுது. ஆனால் அதை கிளியர் பண்ணுறதுக்கு டிராஃபிக் போலீஸோ இல்லை நார்மல் போலீஸோ யாருமே வரலங்க ஸ்பாட்டுக்கு. அப்போ தான் எங்களுக்கு தெரிஞ்சது ஒருவேளை அந்த டிரைவர் சொன்னது உண்மையாக கூட இருக்குமோ அப்படின்னு. என் பஸ்ஸு டிரைவர் வந்து ஹார்ன் அடிக்கிறார், ஏன்னா இவ்வளோ ஸ்பேஸ் தான் இருக்குது. ஆனால் அவர் அதெல்லாம் கண்டுக்கல. அவரால் எப்படி இது பண்ணி பெண்ட் எடுக்க முடியுமோ அது மாதிரி போயிட்டு இப்போ அந்த இடத்துல லாக் ஆனால் என்ன பண்ணுறது, அந்த மாதிரி தான் நிறைய இடத்துல வந்து லாக் ஆகிற மாதிரி இருந்துச்சு. சரி, இது கூட டவுட்டாக இருக்கலாம், இது கோஇன்சிடெண்ட்டாக கூட இருக்கலான்ட்டு. பகலில் ஒரு சம்பவம் பார்த்தா நேருக்கு நேராக, அதை நீங்கள் பாருங்கள். சில டிரைவருங்களாம் அப்படியே வண்டியை நிப்பாட்டிட்டு வாண்டடாக முன்னாடி இருக்க வண்டிக்கு ப்ராப்ளம் பண்ணுற மாதிரி பேசிட்டு வண்டி அப்படியே தான் நிற்கிது. அதுக்கு பின்னாடி வர வண்டிகளும் அப்படியே தான் நிற்கிது. சுற்றி பார்த்தா அதுக்கு பக்கத்தில் ட்ரக்கு ஃபுல்லாகவே ட்ரக்கு லாரி அந்த மாதிரியே தான் ஃபுல்லாகவே இருக்குது. இப்படி ஃபுல்லாக லாரியாக மறைச்சி நிற்கிறப்ப என்ன ஆகும், பின்னாடி ஃபுல்லாக டிராஃபிக் ஆகுது. இது யார் பண்ணுறாங்க, எதுக்கு பண்ணுறாங்கன்றது சுத்தமாக தெரில. ஆனால் நாங்கள் கண்ணால் அதை நாங்கள் பார்க்குறோம். நீங்கள் சிறப்பு பேருந்து விடலை, ஓகே. ஆனால் ப்ரைவேட் பஸ்ஸில் முன்னாடியே ஊருக்கு போகிறதுக்காக புக் பண்ணிவிட்டு வந்துக்கிட்டு இருந்திருப்பாங்களே, அவங்க அந்த 4 வழி சாலையில் கரெக்டாக தான் வந்துக்கிட்டு இருந்திருக்காங்க. ஆனால் அந்த 4 வழியில் 3 வழியை மறைச்சி ஒரு வழி சாலையாக்கி அந்த இடத்துல வந்து டிராஃபிக் ஜாம் ஆகி நைட்டு நின்ன பஸ்ஸு பகல் வரைக்கும் நிற்கிறதுக்கு காரணம் யார்? பொதுவாக அந்த தீபாவளி பொங்கல் மாதிரியான ஃபங்க்ஷன்லாம் வந்ததுன்னா சில ஹெவி டியூட்டி வெஹிக்கிள்னு ஒன்று இருக்கும். அந்த லாரி ட்ரக்கு இந்த மாதிரி ஹெவி டியூட்டி வெஹிக்கிள்லாம் பெர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா டிராஃபிக் ஜாம் ஆகும், அதனால் வந்து மக்கள் ஊருக்கு போக முடியாதுன்ற மாதிரி சில ரெஸ்ட்ரிக்ஷன் போடுவாங்க, இல்லைன்னா போகக்கூடாதுன்ற மாதிரி தடை பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது ஓட்டு போடுறதுக்கு இவ்வளோ மக்கள் ஊருக்கு போவாங்கன்னு தெரிஞ்சும் இந்த ஹெவி டியூட்டி வெஹிக்கிளான ட்ரக்கு அப்புறம் இந்த லாரிக்கெல்லாம் பெர்மிஷன் கொடுத்தது யார்? அது நார்மலாக இருந்தாலும் பரவாயில்லைங்க, வழக்கத்தை விட 3 மடங்கு அதிகமான வண்டிகள் தான் அன்றைக்கி வந்து அதிகமாக ஓடிக்கிட்டு இருந்தது அன்றைக்கி ஃபுல்லாக. அது வீடியோவில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஏற்கனவே இந்த லாரிங்களால் கோயம்பேடுலேருந்து பெருங்குளத்துக்கு வர்றதுக்கு வந்து ஒரு 5 மணி நேரம் லேட் ஆயிடுச்சு. சரி, இதுக்கப்புறமா பிக்கப் ஆகிட்டு கொஞ்சம் சீக்கிரமாக கிளாம்பாக்கத்துக்கு போகலான்ற மாதிரி நாங்கள் உட்காந்தா வண்டலூர்கிட்ட போய் ஒரு இடத்துல பஸ்ஸு நின்னதுங்க. நைட்டு நின்ன பஸ்ஸு விடிகிற வரைக்கும் ஒரே இடத்துல நின்றுச்சுன்னா நீங்கள் நம்புவீங்களா? சத்தியமாக அப்படி தாங்க நடந்தது. விடிஞ்சிருச்சு, ஆனால் அதே பஸ் அங்கே தான் நிற்கிது, அதே காரு அதை ஒட்டி அங்கேயே தான் நிற்கிது, கொஞ்சம் கூட நகரலை. அது எப்படிங்க 2.5 மணி நேரம் கொஞ்சம் கூட நகராமல் ஒரே இடத்துல நிற்குங்க வண்டி? எனக்கு அதங்க சுத்தமாக புரியலை. இப்படி ஒரு டிராஃபிக் ஜாம் என் வாழ்க்கையில் பார்த்ததும் இல்லை, இதுக்கப்புறம் பார்க்க போகிறதும் இல்லை. மற்றதுனா கூட பரவாயில்ல, அங்கே ஓட்டு போடுற அன்னைக்கு அங்கே இந்த மாதிரி நடக்கிறது. இதுல கொடுமை என்னன்னா, ஓட்டு போட வந்தவங்க பாதி பேர் சென்னைக்கு ரிட்டர்ன் கிளம்பிட்டாங்க. பாவம், அவங்களும் எவ்வளோ நேரம் தான் அங்கேயே வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. ப்ராப்பராக பாத்ரூம் இல்லை, சாப்பாடு இல்லை, எதுவுமே இல்லை. எவ்வளோ நேரம் தான் ஒரே இடத்துல நின்றுட்டு இருக்கிறது? இதில் நான் உங்களுக்கு காட்டியிருக்கிறதுலாம் குட்டி குட்டி கிளிப்பு மட்டும்தான் எடுக்க முடிஞ்சு. ஏன்னா ஃபோன் ஸ்டோரேஜ் ஃபுல்லாக இருந்ததுனால வந்து என்னால் எல்லாத்தையுமே எடுக்க முடியல. ஆனால் கண்ணால் பார்க்கும்போது அவ்வளோ உழைச்சதுங்க மனசு. எல்லாம் அவ்வளோ ஆசையாக வந்துட்டு ஓட்டு போட வந்துட்டு ரிட்டர்ன் போனது. அப்புறம் மார்னிங் ஆப்போசிட் ரோட ஓப்பன் பண்ணி விட்டாங்க. எங்களுக்கு பின்னாடி இருந்த வண்டியெல்லாம் எங்களை தாண்டி போயிட்டு அகைன் முன்னாடி போய் மறைச்சு ஜாம் ஆகிடுச்சு. அப்புறம் அங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆமாம் நகர்ந்த மாதிரி நகர்ந்து ஒரு 8 மணிக்கெல்லாம் கிளாம்பாக்கத்தை ரீச் பண்ணிட்டோம். கிளாம்பாக்கத்துலேருந்து சரி கொஞ்சம் நேரம் படுத்து ரெஸ்ட் எடுக்கலாம்ட்டு எல்லாருமே போய் படுத்தோம். மதியம் ஒரு 1 மணிக்கு இருக்குங்க. 8 மணிக்கு கிளாம்பாக்கத்துலேருந்து எடுத்த பஸ்ஸு நாங்கள் ஒரு மதியம் 1 மணிக்கு எழுந்திரிச்சா எங்கே நிற்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? முழிச்சு பார்க்குறோம், செங்கல்பட்டுக்கிட்ட தானே நிற்கிறோம். அதை விட்டு வண்டி நகரல. அவ்வளோ நேரம் இருந்தோம், செங்கல்பட்டை தாண்டவே இல்லை வண்டி. அவ்வளோ விக்ஸ் ஆயிடுச்சு எங்களுக்கு. அப்பயுமே ஒரு கான்ஃபிடென்ட் இருந்ததுங்க, எப்படியா போய் ஓட்ட போட்டலான்ற அளவுக்கு கான்ஃபிடென்ட் இருந்தது, நம்பிக்கையெல்லாம் விடலை. அதுக்கப்புறம் ஒரு 3 கிலோமீட்டர் வண்டி நகர்ந்து வரும்போது வண்டி ஒரு இடத்துல ஸ்டாப் ஆகுது. டிரைவர்கிட்ட போய் கேட்குறோம் என்னாச்சு அப்படின்னு. 18 மணி நேரம் விடாமல் ஓடிக்கிட்டே இருந்ததுனால வந்து இன்ஜின்ல இருந்து ஏதோ ஒரு பைப் வரும் போல் அது வந்து ஸ்பாயில் ஆகி ஃபால்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டாரு அவர். ஏன்னா விடாமல் அடிச்சுக்கிட்டே ஓட்டிகிட்டே இருந்தா என்ன ஆகும்? அதுக்கப்புறம் ஃபைனலாக மெக்கானிக் ஒருத்தரை வர வச்சு அவரும் செக் பண்ணி பார்த்துட்டு இன்னைக்கு ஆகிற வேலை கிடையாதுன்ற மாதிரி அவரும் சொல்லிட்டாரு. அப்புறம் அமௌண்ட் ரிட்டர்ன் பண்ணுறதுக்காக ஒவ்வொருத்தவங்களுக்கு எல்லாரும் பேரையும் எழுதி நம்பர்லாம் எழுதி கொடுத்துட்டு வந்துட்டோம். சைடும் ஃபால்ட்டும் சொல்ல முடியாது. ஏன்னா 12 மணி நேரம் 13 மணி நேரம்னா கூட ஓகே, ஓரளவு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். வண்டியை விடாமல் நிற்க நகத்துன்ற மாதிரி ஒரு 18 மணி நேரம் ஆச்சுன்னா அந்த வண்டியோட நிலைமை என்ன ஆகும்? அவங்க சைட்லேயும் யோசிச்சுட்டு யாருமே எதுவும் சொல்லிக்கல. ஏன்னா எல்லாருமே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் தான் இருந்தது, யாரையும் எதுவும் பேசக்கூடாதுன்றதுனால அவங்களும் எதுவும் பேசிக்கல.
ஓகே இந்த இடத்துல தான் ஃபெயில் ஆயிருச்சு, அப்புறம் நாங்களுமே ஏதாவது பஸ்ஸு கிஸ்ஸு வந்ததுன்னா ஏறி கூட ஊருக்கு போயிடலான்ற மாதிரி பிளான் பண்ணோம். ஆனால் வர்ற பஸ் எல்லாமே அவ்வளோ கூட்டம், உட்கார்றதுன்னு இல்லை நிற்கிறது கூட இடம் இல்லை, அவ்வளோ பயங்கரமான ஒரு கூட்டமாக இருந்தது. சரி கவர்மெண்ட் பஸ்ஸு கிடைக்கலன்னா என்ன ப்ரோ, நீங்கள் வேறு ஏதாவது ஒரு வண்டியை கூட பிடிச்சி போய் நீங்கள் ஓட்டு போட்டுருந்துருக்கலாம்லன்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் ப்ராக்டிக்கல்னு ஒன்று இருக்குல்ல, எங்கள் பஸ்ஸு பிரேக் டவுன் ஆகி நின்னது செங்கல்பட்டுக்கு பக்கத்தில் இருக்க மாமந்தூர்ன்ற இடத்துல. அந்த மாமந்தூர்ல இருந்து கொடைக்கானலுக்கு 456 கிலோமீட்டர் கிட்ட வரும். அப்படியே நாங்கள் வேற ஒரு வண்டியை பிடிச்சி போயிருந்தாலும் அதுலேருந்து வர்றதுக்கு 10 மணி நேரமாவது ஆகும். இதில் நாங்கள் எப்படி போய் ஓட்டு போடுறது? எங்கள் பஸ்ஸு பிரேக் டவுன் ஆகாமல் நிற்காம கிளம்பி இருந்தாலுமேவும் நாங்கள் நைட்டு 1 மணிக்கு தாங்க போய் சேர்ந்துருப்போம். அதாவது நார்மல் ஸ்பீடில் ஒரு 90 கிலோமீட்டர் 100 கிலோமீட்டர்கிட்ட போயிருந்தா தான் சொல்கிறேன். இதில் நின்று போயிருந்ததுன்னா அடுத்த நாள் கரெக்டாக ஒரு மதியம் ஒரு 1 மணிக்கோ 2 மணிக்கோ தான் போய் சேர்ந்துருந்துருப்போம். இப்படிதாங்க பல சம்பவம் நடந்தது. இதெல்லாம் என் கண்ணால் பார்த்தது, கண்ணுக்கு தெரியாமல் வேற என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியல. இதெல்லாம் பார்க்கும்போது தான் சென்னையிலே எங்களை வாண்டடாக தடுத்து நிறுத்தி எங்கள் ஓட்டெல்லாம் அங்கே கள்ள ஓட்டா போடுறாங்களோன்ற மாதிரி எங்களுக்கு சந்தேகப்பட வச்சது. அதுக்கு சில ரீசனும் இருக்குங்க. நம்ம சுதந்திரம் வாங்கினதுலேருந்து இப்போ வரைக்கும் நடத்தப்பட்ட தேர்தலில் இந்த 2026 நடந்த தேர்தலில் தான் அதிக ஓட்டு விழுந்ததாக ரெக்கார்ட் ஆகியிருந்திருக்கு. 84.4% கிட்ட வந்து ஓட்டு வந்து ரிசீவ் ஆகிருக்கு. இதில் 84% நம்ம ஓட்டு வாங்கியிருக்கோன்னு நீங்கள் சந்தோஷப்பட்டாலும் அதில் தான் எனக்கு சந்தேகமே இருக்குது. ஏன்னா ஊரில் இருக்க சிலருக்குமே ஓட்டு போடுறதுக்கு பூத்துக்கு போயிருக்காங்க, ஆனால் லிஸ்ட்டில் பேர் இல்லைன்னு சிலருக்கு வந்து ஓட்டு வந்து போட வைக்கலை. அப்படி இருக்கும்போது இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் நல்லா யோசிச்சிங்கனாலே உங்களுக்கு நல்லா புரியும். சென்னையிலேருந்து நாங்கள் இங்கே மாட்டிக்கிட்டு பாதி பேர் ஊருக்கு வந்து ஓட்டு போட போக முடியலை. ஊரில் இருக்க சிலருக்கு வந்து லிஸ்ட்டில் பேர் இல்லைன்னா அவங்களையும் ஓட்டு போட வைக்கலை. ஆனால் 84% கிட்ட ஓட்டு வந்திருக்கு. அது எப்படி? அப்போ நம்ம ஓட்டெல்லாம் யார் போட்டிருந்துருப்பாங்க? இப்போ சொல்லுங்கள். 84.4% வந்ததுக்கு வந்து நம்ம சந்தோஷப்படணுமா? சரி எங்களை விடுங்க. தமிழ்நாட்டிலேயே ஓட்டு சதவீதத்தில் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுன்னு கேட்டால் கன்னியாகுமரின்னு சொல்கிறாங்க. வெறும் 75% தான் வாங்கியிருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. எங்கள் பஸ்ஸு நின்று அதே செங்கல்பட்டு மாமந்தூர்லேருந்து கன்னியாகுமரிக்கு எவ்வளோ தூரம் பார்த்தா 629 கிலோமீட்டர் கிட்ட வருது. அப்படியே அவங்க ஒரு மதியம் 2:30 மணிக்கு செங்கல்பட்டு மாமந்தூரை தாண்டி இருந்தாலும் ஒரு 80-90 வேகத்தில் போயிருந்தாலும் செங்கல்பட்டுலேருந்து கன்னியாகுமரிக்கு போகிறதுக்கு மினிமம் ஒரு 14 to 15 மணி நேரமாவது ஆயிருக்கும். 24ஆம் தேதி காலையில் ஒரு 4 மணி 5 மணிக்கு தான் அவங்களாலேயே போய் வீட்டில் சேர்ந்துருக்க முடியும். இதில் எப்படி அவங்களால ஓட்டு போட முடியும்? இப்போ பிளாக் மார்க் என்ன, தமிழ்நாட்டிலேயே கம்மியான பெர்சன்டேஜ் அவங்க தான் எடுத்திருக்காங்கன்ற மாதிரி. ஆனால் இப்போ அதை தடுத்து நிறுத்தினது யார்? அதை யாரும் பேசுகிறதில்ல. இதை வந்து அவ்வளோ ஈஸியாக கடந்து போக முடியலைங்க. ஏன்னா அவ்வளோ பெயினாக இருக்குது. ஏன்னா நம்ம படத்தில் கூட பார்த்துருப்போம் ஒரு ஓட்டோட மதிப்பு எவ்வளோ பெரிய விஷயத்தை தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு. ஏன் சர்க்கார் படத்தில் கூட 49Pன்னு ஒரு செக்ஷனை வச்சு தான் ஒரு கள்ள ஓட்டு போட்டதை வச்சு இவர் போய் மறுபடியும் எலெக்ஷனை வச்சு அவர் ஓட்டு போடுற அளவுக்கு கதை பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி யோகி பாபு படம், மண்டேலா படம்னு நினைக்கிறேன், அதுலேயும் கூட அந்த ஒரு ஓட்டை வச்சு தான் இந்த கட்சி ஜெயிக்குதா இல்லை அந்த கட்சி ஜெயிக்குதான்ற அளவுக்கு அந்த ஒரு ஓட்டோட இது தான் ப்ளே பண்ணுற மாதிரி கதையவே பண்ணியிருப்பாங்க. ஒரு ஓட்டையே நம்ம இவ்வளோ மதிப்பாக பார்க்குறோன்னா சென்னையில் தான் 30 லட்சம் பேர் வேலை பார்க்குறாங்க வெளி மாநிலத்திலேருந்து வந்து. இங்கேருந்து போகிறதுல வந்து ஒரு 20 லட்சம் 30 லட்சம் ஓட்டுக்கிட்ட போகவே இல்லையே. அப்போ அதெல்லாம் எப்படி இந்த இது எலெக்ஷனில் வந்து கன்சிடர் பண்ணிக்கிறதுன்னு எனக்கு சத்தியமாக தெரியலை. ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் நிறைய பேர் அவங்க ஊருக்கு போகிறாங்க. அதை தடுக்கணுன்றதுக்காகவே பிளான் பண்ண மாதிரி இருந்தது இன்றைக்கி நடந்த சம்பவம்லாம் பார்க்கும்போது. இங்கேருந்து போனவங்களில் 90% பீப்புள்ஸ் வந்து வேற ஒரு மாற்றத்தை கொண்டு வரணுன்றதுக்காக மட்டும்தான் போனது. அதை தடுக்கணும்னு நினச்சாங்க, தடுத்துட்டாங்க. அப்புறம் நாங்களுமே எங்களுக்குள்ளே பேசிக்கிட்டோம், யார் யாருக்கு ஓட்டு போடுறதுன்றது வந்து நார்மலாக கேட்கக்கூடாது தான். ஆனால் அந்த இடத்துல ஒரு கான்வர்சேஷன் பில்ட் பண்ணும்போது எல்லாருமே கேட்கறதுக்கான சுச்சுவேஷன் வந்தது. எல்லாருமே பேசும்போது என்னென்னா மாறுதலுக்கான கட்சியை தான் எல்லாருமே சொன்னாங்க. எங்களோட 30 ஓட்டுமே போய் சேரலை. ஏன்னா நாங்கள் அங்கே இருந்தது 2.5 மணி நேரம். சிலர் வத்தலக்குண்டில் இறங்குவாங்க, சிலர் திண்டுக்கல், சிலர் கொடைக்கானலுங்கும் போது வந்து ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பார்த்தா 2:30 மணிக்கு அங்கே கிளம்பி 8 மணி இல்லை 7 மணிக்கு அங்கே போகிறதுன்றது கூட பாசிபிலிட்டி கிடையவே கிடையாது. அதனால் எங்களுக்குள்ளேயே முடிவு பண்ணி நாங்கள் அகைன் சென்னைக்கே வர்றதா பிளான் பண்ணி வேறு வழியே இல்லாமல் வழியோடு அங்கேருந்து கிளம்ப வேண்டியதாக போச்சு. அவ்வளோ வழி எங்களுக்கு. அரசியலில் ஒரு மாற்றம் வரணும், அதனால் எல்லாருமே ஓட்டு போடணும்னு சொல்லி தான் நான் ஒரு 1.25 மணி நேரத்துக்கு ஒரு படமே எடுத்திருந்தேன்.
அந்த படத்தில் இருக்க ஒரு 14 நிமிஷம் ஒரு ஸ்னீக் பிக் வீடியோ கூட இதே சேனலில் ரிலீஸ் பண்ணியிருந்தேன். ஒரு 1,00,000 பேர்கிட்ட பார்த்துருந்தீங்க. நல்ல ஒரு ஆதரவும் தந்திருந்தீங்க. அப்படி ஓட்டு போட சொல்லி படம் எடுத்த என்னாலேயே ஓட்டு போட முடியலை. ஆனால் May 4th ரிசல்ட்டு நாங்கள் யாருக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சு அவங்கள சிஎம் ஆக்கணும்னு நினச்சோமோ அவர் ஜெயிக்கிறாரா இல்லை கள்ள ஓட்டு போட்டவங்க ஜெயிக்கிறாங்களான்னு தெரியலை. 5 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் அந்த ஓட்டு போடுற உரிமையாக நமக்கு வரும். ஆனால் ஒரு சிட்டிசனாக ஓட்டு போட முடியாத அளவுக்கு நம்மளை மாற்றிட்டாங்க. இதெல்லாம் எந்த விதத்தில் நியாயம்னே தெரியல. ஒரு ஜனநாயக நாட்டில் இருந்துக்கிட்டு ஒரு ஜனநாயக கடமையே செய்ய முடியாத அளவுக்கு இருக்கிறத நினச்சாதான்